ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பொடி இட்லியும் அதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் அதை தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பொடி இட்லிக்கு வந்து நான் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 15 வரமிளகா பக்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட கருப்பு உளுந்து வந்து அம்மா கொண்டு வந்தால் தான் கருப்பு உளுந்து. இது வந்து கடையில் வாங்கிட்டேன் நான் அங்கேயும். இது வந்து வெள்ளை உளுந்து தான் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பெருங்காயம் பீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும், கட்டி பெருங்காயம். இந்த மாதிரி வந்து அரைக்கிறதுக்குலாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அரைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். குழம்புக்கெலாம் வந்து நான் டீட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவரோடு சேர்த்து அந்த பொடியை சாப்பிடும்போது வந்து பூண்டோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ஃப்ளேவருக்கு தான். குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிடும்போது பூண்டுலாம் பெருங்காயம் பூண்டுலாம் வந்து கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஜீரணத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அதனால் வந்து நான் அந்த மாதிரி பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பொடி ரெடி பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து வரமிளகாய் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இது வந்து நல்லா கருக விடாமல் நல்லா வறுத்துக்கணும். ஏற்கனவே ஆயில் சேர்த்த ஆயில் வந்து அதில் அந்த வடச்சட்டியில் வந்து இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து மறுபடியும் ஆயில் சேர்க்கலை. அப்படியே தான் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் வந்து பெருங்காயமும் இதிலே வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருங்காயம் வந்து கட்டியாக இருக்கும் இல்லையா, அறபடாது. அந்த மிக்ஸி பல்லில் வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். இது மாதிரி வந்து ஹீட்டில் போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சாஃப்டாக ஆயிரும். தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பொட்டுக்கடலை அப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுந்து இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நான் வந்து எடுத்து வச்ச பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி அதை வந்து கொஞ்சம் போல் நான் வறுத்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபடும் போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பொடி இட்லி வந்து ஒரு வாரத்தில் இல்லை 15 நாளைக்காவது ஒருக்கா வந்து நான் செஞ்சுருவேன். அப்பப்போ செஞ்சோம்னா புதுசாக வந்து எதாவது செஞ்சால் தான் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. இல்லைனா வந்து டெய்லியும் இட்லி தோசையே சுடுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அவங்களுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்குவேன். அவ்வளோதான். வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம ஆறுனது எல்லாமே சேர்த்து வச்சு எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பொடி வந்து நல்லா அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாகவும் இருக்கும். பாப்பா மட்டும்தான் பொடி சாப்பிடுவா, தம்பிங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. பாப்பா பொடி இட்லி அப்படின்னாலே நல்லா விரும்பி சாப்பிடுவா. பொடி இட்லிக்கு வந்து நம்ம நிலக்கடலை சட்னிக்கு வந்து நிலக்கடலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியாகவே புளி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு கலந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்புக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வரமிளகாய் அதுக்கப்புறம் உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சட்னியில் வந்து இதை அப்படியே மண்டை மேலே கொட்டிடலாம். அவ்வளோதான். வந்து நம்ம நிலக்கடலை சட்னியும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம இட்லி வந்து ஒரு பக்கம் நான் வேக வச்சு எடுத்துகிட்டேன். இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். இட்லி தாளிக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு தாளிப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் வரமிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை அப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் போல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். பொடியை போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொடி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.